ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வருஷத்துல 1-2 முதல்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல மாசத்துல 3-4 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வாங்கின சொத்தோட பத்திரத்தை தொலைச்சிடுறது, இல்ல அப்படின்னா அவர் யாருகிட்ட இருந்து வாங்கினாரோ அவரோட பத்திரங்களோ இல்ல அதுக்கு முன்னாடி செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பத்திரங்கள் ஏதாவது ஒண்ணு தொலைச்சிருதுன்னு சொல்லிட்டு எப்படி தொலைக்கிறாங்கன்னு தெரியாது. வந்து கேட்டா ஜெராக்ஸ் பண்ணும்போது போச்சு அப்படிங்கிறாங்க, இல்ல வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது மிஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சிலர் எல்லாம் வந்து நான் வாங்கும் போதே இந்த பத்திரம் அவங்க கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, இப்ப போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்செல்லாம் வந்து வாங்கிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. எந்த ஒரு ஒரிஜினல் பேப்பர் உங்க கையில இல்ல அப்படின்னாலுமே வந்து உங்க சொத்தோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கும். அது என்ன பேப்பர் அப்படிங்கறத பேஸ் பண்ணி, அதுவும் ஒரிஜினல் மூலப்பத்திரங்கள் அப்படின்னா நிச்சயமா வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா தான் விற்க வேண்டியது வரும். அதுவுமே வாங்குறவங்க ஒரு தைரியம் பண்ணி, ஓகே நான் வாங்கி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் இருக்கிற ஒருத்தர் வந்துதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அந்த சொத்தை ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டு யாருக்காவது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கலாம், இல்ல அந்த சொத்து பத்திரத்தை வச்சு ஃபைனான்ஸ்லயோ பேங்க்ஸ்லயோ வந்து எங்காவது லோன் வாங்கி இருக்கலாம். இதெல்லாம் தெரியாம ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத ஒரு சொத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா நிறைய ரிஸ்க் இதுக்குள்ள இருக்கு. இதுவே ஜென்யூனா வந்து தொலைகிற காரணங்களும் இருக்கு. ஏதாவது வீடு மாறும் போதோ இல்ல பெரியவங்க யாராவது ஞாபகம் மறதியா எங்கேயாவது வச்சோ அந்த மாதிரியோ இல்ல ஜெராக்ஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற கால சூழ்நிலைகள்ல யாரோ ஒருத்தர் சொல்றது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த விஷயத்தை எடுத்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு போய் வாங்கவும் முடியாது. எந்த ரீசனால டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் ஒரு அஃபிடவிட், அதாவது வாக்கு மூலமா வந்து எழுதி கொடுத்து அதை வந்து போலீஸ் கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளைண்ட் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு லாயரை வச்சு பப்ளிக் நோட்டீஸ் நியூஸ் பேப்பர்ல கொடுத்து 7 நாள் 15 நாள்னு காத்திருந்து அந்த டாக்குமெண்ட் நம்ம கை கிடைக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் ஒரு பையர் யாராவது தைரியம் பண்ணி வாங்க வந்தாங்க அப்படின்னா அது இப்போ மார்க்கெட்ல இப்ப இருக்கிற விலையில இருந்து கம்மியான விலைக்கு தான் வந்து விற்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கம்மியாவா அதிகம் கம்மியாவா அப்படிங்கறதெல்லாம் வந்து விற்கிறவங்களோட அவசரத்தை பொறுத்தும் வாங்குறவங்களோட தைரியத்தை பொறுத்தும் தான் இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க அவங்கவுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா வச்சிருக்கீங்களா, அது சம்பந்தமா டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சா அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்பப்ப எடுத்து பாத்துக்கிறது பெட்டர். அப்பா அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்தா அவங்க பத்திரமா வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சொல்றதுனால நான் லாயர் கிடையாது, பை ப்ரொஃபஷன் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட். பட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு மேல நான் இதுலயே ஊறி பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்பப்ப நான் கிராஸ் பண்ற ஒவ்வொரு இஷ்யூஸ் வரும்போது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மோர் தென் தட் என் ஃப்ரெண்டு வந்து அட்வொகேட். ஸோ பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி கேசஸ் வரும்போதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்போம்.